நாட்டுச்சாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 40 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய ரயில் சேவை. காரைக்கால் பேரளம் இடையே இன்று முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து ஆரம்பம். திருநள்ளாறு பகுதியில் புதிய ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. தமிழ்நாட்டிற்கு வெளியே தொழிற்சாலை. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு வெளியே 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆந்திராவில் உற்பத்தி ஆலை அமைக்கிறது. தடாவில் அமைய உள்ள பைக் ஆலை ஆண்டுக்கு 9 லட்சம் பைக்குகள் தயாரிக்கும். மேலும் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். கனிம வளத்துறை அமைச்சரின் பதில் என்ன? கனிம வள கடத்தல் லாரிகள் கன்னியாகுமரி வழியாக கேரளா செல்ல மீண்டும் அனுமதி. ஏற்கனவே கலெக்டர் பிறப்பித்த தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் பிரிட்டனின் ராயல் சொசைட்டி அமைப்பில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். 365 ஆண்டு கால வரலாற்றில் இந்தியாவில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 2வது பெண் என்ற பெருமையை பெற்ற சாதனை. கோவையில் அரசு இசைக் கல்லூரியில் சேர்க்கை ஆரம்பம். கோவை மலம்சம்பட்டி தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியில் வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், பரதநாட்டியம், நாதஸ்வரம், தவில் உள்ளிட்ட துறைகளில் பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் விவரங்களை அறிவித்துள்ளார். இங்கு பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் ஊக்கத்தொகையும் மற்றும் இலவச பேருந்து அட்டையும் வழங்கப்படும். சவுக் சங்கர் மீதான குண்டாஸ் ரத்து. தமிழ்நாடு அரசு யூடியூபர் சவுக் சங்கர் மீதான தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. குண்டர் சட்ட நடவடிக்கைக்கான போதிய காரணங்கள் இல்லை என அறிவுரை கழகம் கூறியதன் அடிப்படையில் நடவடிக்கை. வேறு வழக்குகள் எதுவும் இல்லை என்றால் சவுக் சங்கர் சிறையில் இருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.